இன்றைய புனிதர் ஜனவரி 31. புனிதர் ஜான் போஸ்கோ. குரு, ஒப்புரவாளர், நிறுவனர், இளையோரின் தந்தை மற்றும் ஆசிரியர். பிறப்பு ஆகஸ்ட் 16, 1815. காசல்நோவோ டி அஸ்டி, பியாந்த்மன், சார்டினியா அரசு. இறப்பு ஜனவரி 31, 1888, துரின், இத்தாலி அரசு. முத்திப்பேறு பட்டம் ஜூன் 2, 1929, திருத்தந்தை 11ஆம் பயஸ். புனிதர் பட்டம் ஏப்ரல் 1, 1934, திருத்தந்தை 11ஆம் பயஸ். புனித ஜான் போஸ்கோ டான் போஸ்கோ என்ற பெயரில் பிரபலமானவர். இவர் ஒரு இத்தாலிய ரோமன் கத்தோலிக்க குருவும் கல்வியாளரும் 10ஆம் நூற்றாண்டின் எழுத்தாளரும் ஆவார். டூரின் நகரில் இவர் பணிபுரிந்த காலத்தில் தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் ஆகியவற்றினால் மக்கள் பெரிதும் பாதிப்புகளுக்கு ஆட்பட்டிருந்தனர். தெருக்களில் வாழும் சிறுவர்கள், இளம் குற்றவாளிகள் மற்றும் பிற குறைபாடுடைய இளைஞர்களின் கல்விக்காக தமது வாழ்க்கையினை அர்ப்பணித்துக் கொண்டார். தண்டனை சார்ந்த கல்வி முறையை விடுத்து அன்பு சார்ந்த கல்வி முறையை பின்பற்றினார். இவர் புனிதர் பிரான்சிஸ் சலேஸின் ஆன்மீக மற்றும் தத்துவத்தை பின்பற்றுபவர் ஆவார். இவர் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை என்ற தலைப்பில் அன்னை அர்ச்சிஷ்ட மரியாளின் தீவிர பக்தர் ஆவார். பின்னாளில் டூரின் நகர் டான் போஸ்கோவின் சலேசியர்கள் என்ற அமைப்பினை தொடங்கிய போது தமது பணிகளை டி சலேஸுக்கு அர்ப்பணித்தார். மரிய டொமினிகா மஸ்ரெல்லோ என்பவருடன் இணைந்து கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் மகள்கள் என்றதொரு அருட்கணியரின் சமய அமைப்பினை நிறுவினார். இவர் ஏழை சிறுமிகளின் கல்வி மற்றும் அவர்களை அக்கறையுடன் கவனிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. கிபி 1876ஆம் ஆண்டும் போஸ்கோ சலேசிய கூட்டுறவு இயக்கம் என்ற பெயரில் ஒரு பாமர மக்கள் இயக்கத்தினை நிறுவினார். இதன் நோக்கமும் ஏழைகளின் கல்வியே ஆகும். ஜான் போஸ்கோ நிறுவிய சபைகள் உலகம் முழுவதும் பரவி உலகின் பல நாடுகளிலும் சுமார் 2000க்கும் மேலான விடுதிகள், அனாதை இல்லங்கள், பள்ளிகள், விளையாட்டு குழுக்கள், சிறுவர்களுக்கான பொழுதுபோக்கு மையங்கள், விளையாட்டு மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி மையங்கள் என இச்சபையினரால் ஏழை இளைஞர்களுக்கென நடத்தப்பட்டு வருகின்றன. கிபி 1929ஆம் ஆண்டு ஜான் போஸ்கோவுக்கு முத்திப்பேறு பட்டம் அளிக்கப்பட்டது. கிபி 1934ஆம் ஆண்டு புனிதர் பட்டமளிக்கப்பட்ட ஜான் போஸ்கோ இளைஞர்களின் ஆசிரியர் மற்றும் திருத்தந்தை என்று திருத்தந்தை 11ஆம் பயஸால் பிரகடனம் செய்யப்பட்டார்.